வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில டிஎன்பிசில கேட்கக்கூடிய அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்துல கணிதம் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இது வால்யூம் 2. இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா 24/3/2019 அன்று நடந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட் இண்டஸ்ட்ரி தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கணும். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு டே 18. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்காக நம்ம ஒவ்வொரு வீடியோ நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் இருப்போம். ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் தகவல் கொடுக்க ரெடியாக தான் இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக வந்து கொண்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 0.02 மற்றும் 0.32 இன் சராசரி விகிதத்தை கண்டுபிடி. ஓகேவா? சராசரி அப்படின்னா கூடுதல் பை எண்ணிக்கைன்னு கண்டுபிடிச்சலாம். பட் இங்க என்ன சராசரி விகிதம் கேட்கறாங்க. ஓகே, இப்ப சராசரி விகிதம் அப்படின்னா வேற கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேறதான். ஓகே, சராசரினா வேற, சராசரி விகிதம்னா வேற. ஓகே, சராசரி விகிதம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா C is equal to root of AB. ஓகேங்களா? அப்ப ஏபிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் பி, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ண போறோம்? ரெண்டையுமே பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அப்ப ரூட் ஆஃப் 0.02 into 0.32. இப்ப பெருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 பெருங்க எவ்வளவு வரும்? 64. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர். மொத்தம் என்ன ஆயிடுச்சு? மொத்தம் 4 நம்பர் பாயிண்ட் வைக்கணுமா? அப்ப 2 நம்பர் இருக்கு, 2 ஜீரோ சேர்த்து 4 நம்பர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் வரும் 0.0064 வரும். ஓகே, இப்ப இதை நம்ம வெளியே எடுக்க முடியுமா? எடுக்கலாம். 2 ஜீரோவுக்கு 1 ஜீரோ எடுத்துக்கலாம். ஓகே, 0.20க்கு 1 ஜீரோ, 60 வெளியே எடுத்தா 8. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 0.08 அப்படின்னு வரும். எனக்கு ஆன்சர் அப்போ ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி வர்க்கமூலம் கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த 0 பாயிண்ட் அப்படி எழுதிட்டேன். 2 ஜீரோவுக்கு 1 ஜீரோ, 60 வெளியே எடுத்தா 8. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? அப்ப சராசரி விகிதம் அப்படின்னு கேட்டால் ஃபார்முலா அது C is equal to root of AB அப்படிங்கிறத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூன்றால் வகுப்படக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ மூன்றால் வகுப்படணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இலக்கங்களின் கூடுதல். இலக்கங்களின் கூடுதல் 3 மடங்கா இருக்கணும், அவ்வளவுதான். இலக்கங்களின் கூடுதல் எப்படி இருக்கணும்? 3 மடங்காக இருக்கணும். அதாவது 3ஆல வகுப்படணும், அவ்வளவுதான். இலக்கங்களை கூட்டம்னா அந்த நம்பர் 3ஆல வகுப்படணும், அதாவது 3 மடங்காக இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பாருங்க. 1 4 கூட்டினா 5, 13, 19, 26, 35, 43, 45, 46. ஸோ 46 3ஆல அடிக்க முடியுமா கேட்டா, ஸோ 46 3ஆல அடிக்க முடியாதுன்னா 15 3 45, 16 3 48 தான் வரும். 46ங்கிறது எனக்கு 3 மடங்கு கிடையாது. அப்ப இந்த ஆன்சர் எனக்கு கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் கூட்டுவோம். ஃபுல்லாவே ரெண்டாவது இருக்கு பாருங்க. 2 4 6 8 10 12 14 16 18 20. ஓகே, கூட்டின எவ்வளவு வருது? 20. அப்ப 20ங்கிறது 3 மடங்கு கிடையாது. ஓகேவா? அப்ப இதுவே எனக்கு வராது. இப்ப நெக்ஸ்ட் இங்க கூட்டுங்க. 3 6 9 12 13 16 19 22 25 26. ஓகே, 26 எனக்கு 3 மடங்கு கிடையாது. அப்ப எனக்கு இந்த ஆன்சரும் கிடையாது. ஸோ அப்போ நல்லா தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் இல்லை. அப்ப கண்டிப்பா லாஸ்ட் ஆன்சர் தான் வரப்போகுது. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடலாம். பாருங்க, 1 3 4 6 7 9 10 12 14 15. எவ்வளவு வருது? 15 வருது. அப்ப 15ங்கிறது எனக்கு என்னது? 3 மடங்கு தான். அப்ப இந்த நம்பர் 3ஆல வகுப்படும். அப்ப ஆன்சருக்கு என்னது? ஆப்ஷன் லாஸ்ட். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதே கான்செப்ட் தான். இலக்கங்களின் கூடுதல் 9 மடங்கா இருந்தா 9ஆல வகுப்படும். இதே தான். ஓகேவா? இலக்கங்களை கூட்டணும், அந்த கூடுதல் 9 மடங்கா வந்துச்சுன்னா அது 9ஆல வகுப்படும் சொல்லலாம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. M மற்றும் N ஆகிய இரு எண்களின் மீ போவா மற்றும் மீ சீம் ஆனது முறையே 6 மற்றும் 210 உள்ளது. மேலும் M plus N 72 எனில் 1/M plus 1/N சமமானது எதுன்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிக்கலாம். இங்க என்ன இருக்கு? இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். என்ன பண்ண சொல்றாங்க? கூட்ட சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணும்? 1/M plus 1/N. இப்ப என்ன பண்ணுவேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்னா அப்ப என்ன ஆகும்? M plus N divided by M N வரும். கரெக்டுங்களா? ஏன்னா N எங்க போகும், M எங்க போகும்.
n plus mனாலும் சரிதான் m plus nனாலும் ஒண்ணுதான். எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப என்ன பண்றோம் m plus n m by mn. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா m plus n-க்கு மதிப்பு எனக்கு தெரியும் எவ்வளோ 72 அப்ளை பண்ணிடலாம். ஆனா mn-க்கு மதிப்பு தெரியாது. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்க ஒரு விஷயம் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசிய பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமம். இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசிய பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமம். அப்படின்றதுனால m n ஒவ்வொரு நம்பர். ஓகே, இது ரெண்டு நம்பர் பெருக்கு என்ன கிடைக்குமா? இந்த ரெண்டு நம்பர் பெருக்குதுன்னு சமம். அப்ப எல்சிஎம் எனக்கு எவ்வளோ 210 இன்ட்டு ஹச்சிசிஎம் எவ்வளோ 6. அப்ப mn மதிப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு எவ்வளோ 210 இன்ட்டு 6. இங்க அப்ளை பண்ணிடலாமா? பாருங்க, m plus n மதிப்பு எவ்வளோ 72 வகுத்தல் mn மதிப்பு எவ்வளோ 210 இன்ட்டு 6. ஓகே, இப்போ அடிக்கலாம். 6 இங்க அடிச்சா 12 72. அடுத்து 3 அடிச்சோம்னா 4 12. இங்க அடிச்சோம்னா 7 21 0. திரும்ப என்ன பண்ணலாம்? 2 அடிச்சோம்னா 2 4 35 2 70. இதுக்கப்புறம் அடிக்க முடியாது. அப்ப மேல 2 இருக்கு, கீழே 35 இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ 2/35. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். வெறும் mn. ஓகேவா? அப்ப பெருக்கல் வந்துச்சு அப்படின்னாலே எல்சிஎம் கச்சிசிய பெருக்கல் பலனுக்கு சமம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் A:B 2:3, B:C 4:5, C:D 6:7 எனில் A:B:C:D காண்க கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விகிதங்கள் எழுதிக்கோங்க. 2:3, 4:5, 6:7. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கனாலே A:B:C:D கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர் பெருக்குனீங்க அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடியது A. ஓகேவா? அப்ப 2 4 6 இது அப்படியே பெருக்கு. 2 8 8 48. அப்ப A மதிப்பு 48 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் பெருக்குனா ஏவா, அதே மாதிரி லாஸ்ட் பெருக்குனா D. ஓகேவா? அப்ப பாருங்க 5 5 15 7 105. 15 7 105 முடிஞ்சு. ஓகே, அப்ப A கண்டுபிடிச்சிட்டேன், D நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? B கண்டுபிடிக்க போறேன். B எப்படி கண்டுபிடிக்கும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ்ல வந்துட்டு நேரா வரணும். ஓகேவா? முன்னாங்கா 12 12 6 எனக்கு எவ்வளோ வரும் 72. இப்போ சி எப்படி கண்டுபிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் நேரா வந்துட்டு அப்புறம் கிராஸ் வரணும். ஓகேவா? 5 5 5 90. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, அப்ப என்ன பண்ணோம்? ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரை பெருக்குனா ஏ, லாஸ்ட் உள்ள நம்பர் பெருக்குனா டி. பிக்கு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கிராஸ் அடிச்சு நேரா வந்தோம். சிக்கு என்ன வந்தோம்? ஃபர்ஸ்ட் நேரா வந்துட்டு கிராஸ் அடிச்சு. அவ்வளவுதான். ஓகே, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படியே உள்ட்ட வரும். கிராஸ் அடிச்சு நேரா, நேரா வந்து கிராஸ் அடிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, பி சி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்ப 48 72 90 105 இந்த 4 நம்பருமே டிவைட் பண்ணுவோம். நம்பருங்க பார்த்தீங்கன்னா இருக்கு. எந்த அடிக்கணும்னா 3 அடிக்கிறோம். அப்ப அடிச்சாலும் வரும் 16 3 16 3 48. அதே மாதிரி 24 3 72. அடுத்து 30 3 90. அடுத்து 35 3 105. ஓகே, இப்போ 16 24 30 35 எங்க இருக்குன்னு பார்க்கணும். எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சிறு முதலீட்டு தொழிற்சாலையின் முதலாளி மொத்த தொகையில் 40% இயந்திர பொருட்களுக்காகவும் 25% கட்டிடத்திற்காகவும் 15% மூலப்பொருட்கள் வாங்கவும் 5% மர சாமான்களாகவும் செலவழித்த நிலையில் மீதம் ரூபாய் 1,30,500 வைத்துள்ளார் எனில் அவர் வைத்திருந்த மொத்த தொகை எனக்கு எவ்வளவு கேட்கலாம். ஓகேவா? ஃபுல்லாவே இங்க சதவீதத்துல இருக்கு. எனக்கு சதவீதம் மொத்தம் எவ்வளவு 100 தான். ஓகே, பாருங்க 40 இங்க ஒரு 25 மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 40 20 கூட்டினா 65 இங்க ஒரு 15 அப்ப எவ்வளவு 65 5 கூட்டினா 80 இங்க ஒரு 5 எவ்வளவு ஆயிடுச்சு? 85%. ஓகேவா? அப்ப 100ல 85% நான் என்ன பண்ணிட்டேன்? செலவழிச்சிட்டேன். மீதம் என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 15% தான் இருக்கு. அப்ப அந்த மீதம் தான் 15% எனக்கு எவ்வளவு? 1,30,500. கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா மீதம் ரூபாய் தான் சொன்னாங்க 1,30,500ன்னு. நான் மீது எத்தனை சதவீதம் பார்த்தேன். அப்ப மீது எனக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்னா 15% இருக்கு. அப்ப அந்த 15% தான் 1,30,500 ரூபாய். அப்ப மொத்த தொகை எனக்கு எவ்வளவு? 100%. அப்ப 100% எனக்கு எவ்வளவு வரும் பார்க்க போறேன்.
கண்டுபிடிக்கலாமா? இது வந்து என்னது நேர் விகிதம். சதவீதம் பொறுத்தவரைக்கும் நேர் விகிதம் தான். அப்ப இந்த ரெண்டு நம்பரை தலைகீழா போடுவோம். அப்ப 100/15 இன்ட்டு 1305 பின்னாடி 2 ஜீரோ. ஓகே, 1,30,500 அவ்வளவுதான். இப்ப அடிக்கலாம். ஒரு பாஞ்சு பாஞ்சு இங்க 8 பாஞ்சா 120 மீதி 10 இங்க ஒரு 5 எவ்வளவு இருக்கு 7 அப்ப 2 ஜீரோ. ஓகே, அப்ப 8700 இங்க ஒரு 100 அப்ப 8,70,000 ஆன்சர் வரும். 8,70,000 வரும். அவ்வளவுதான் ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, 15% 1,30,500 அப்படின்னா 100% எனக்கு வரும்னா 8,70,000 வரும். நெக்ஸ்ட் ரூபாய் 15,625க்கு ஆண்டு வட்டி 8% எனில் 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டியை காண்க. ஓகே, 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ 8% 3 முறை நான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்போ நான் தற்போது எவ்வளோ வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா 15,625. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு வருஷம் எத்தனை சதவீதம் வட்டி 8%. அப்போ 8% எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த 15,625 8% வரும். ஃபர்ஸ்ட் 1% பார்த்தீங்கன்னா 156.25. 1% 156.25. அப்போ 8% வரும். 8ஆல பெருக்கும். அப்போ எவ்வளோ வரும் 40. இங்க ஒரு 4 16 20 இங்க ஒரு 2 48 50 இங்க ஒரு 5 40 45 மீதி 4 8 12 எவ்வளவு வருது 1250 ரூபா வருது. 1250 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆண்டுக்கான வட்டி. ஓகே, நான் 3 ஆண்டு இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்ப கூட்டுங்க 5 7 8 6 1. ஓகேவா, அடுத்து திரும்ப என்ன பண்ண போறேன் 8% கண்டுபிடிக்க போறேன். இதுல 8% வரும். 1% எனக்கு எவ்வளோ 168.75. 1% 168.75னா அப்ப 8% வரும். 8ஆல பெருக்க வேண்டியதான். அப்ப 8 40 இங்க 4 7 56 4 கூட்டினா 60 இங்க 6 8 66 கூட்டினா 70 மீதி 7 6 48 48 7 கூட்டினா 55க்கு 5 8 5 கூட்டினா 13. ஸோ எவ்வளோ வருது 1350. 1350. இப்ப கூட்டின வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆண்டுக்கான வட்டி. ஓகேவா, சரி இப்ப கூட்டினா 5 12 இங்க 12 இங்க ஒரு 1 8 இங்க ஒரு 1. ஓகே, இப்ப அப்ப முதல் வருடம் 1250, இரண்டாம் வருடம் 1350, அப்ப மூன்றாம் வருடம் கண்டுபிடிச்சாதான் கூட்டு வட்டி நம்ம பார்க்க முடியும். ஓகே, இதுல 1% அன்னைக்கு எவ்வளோ 182.25. இதை 8ஆல பெருக்கலாம் 8% கிடைக்கும். அப்ப 40 இங்க 4 16 4 20 மீதி 2 அப்ப 16 18 இங்க ஒரு 1 64 1 65 6 8 6 கூட்டினா 14. எவ்வளவு வருது 1458. அப்போ இது மூன்றாம் ஆண்டுக்கான வட்டி. இப்ப இதை கூட்டினா எவ்வளவு வரும் 13 இங்க ஒரு 1 போட்டோம்னா 8 இங்க ஒரு 6 9 1. ஓகே, எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி தான். ஓகே, தற்போது 15,625. 3 ஆண்டு முடிவில் எவ்வளவு கிடைக்குது 19,683. ஓகேங்களா, அப்ப மொத்த தொகையிலிருந்து இந்த முதல் மதிப்பை நம்ம கழிச்சோம்னா வட்டி மட்டும் எனக்கு கிடைச்சிரும். ஏன்னா வட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப 19,683 இருந்து 15,625 நான் கழிக்க போறேன். ஓகே, 3ல 5 போகாது. 13 5 போச்சுன்னா 8. இப்ப 7 2 போச்சுன்னா 5 6 6 போச்சுன்னா 0 9 5 போச்சுன்னா 4. அப்ப ஆன்சர் வரும் 4058. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் 87, அவற்றின் பெரிய எண்ணை காண்க. இங்க என்ன சொல்றாங்க 3 அடுத்தடுத்த எண்கள் தான். ஓகேவா, அடுத்தடுத்த நம்பர்ஸ் வரப்போகுது. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா இங்க கூடுதல் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை எண்ணிக்கையால வகுத்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் உள்ள நம்பர் கிடைக்கும். ஓகேவா, 80 கூடுதல் எவ்வளோ 87, எண்ணிக்கை எவ்வளோ 3. அப்ப 87 3ஆல் அடிங்க. அடிச்சா எனக்கு எவ்வளவு வரும் 1 3 3 2 3 6 மீதி 2 27 9. ஓகே, அப்ப இந்த 29 எங்க வரும்னா சென்டரா எனக்கு வரும். அப்ப 29 எங்க இருக்கும் நடுவுல இருக்கும். ஓகே, அப்ப 29க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும் 28. 29க்கு பின்னாடி என்ன இருக்கும் 30. ஏன்னா
இங்க அடுத்தடுத்த நம்பர் சொல்லணும் என்ன பண்றேன், ஒன்னு கழிக்கிறேன் ஒன்னு கூட்டுறேன், அவ்வளவுதான். அப்ப 28 29 30 அவ்வளவுதான். அந்த 3 நம்பரை கண்டுபிடிச்சு. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க, பெரிய என்னது எதுவும் கேட்கறாங்க. அப்ப பெரிய எனக்கு என்னது 30, அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். இதே சின்ன நம்பர் கேட்டாங்கன்னா 28 முடிஞ்சு. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. கூடுதலை எண்ணிக்கையால வகுங்க. வகுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ற உள்ள நம்பர் கிடைச்சிடும். அப்ப சென்ற உள்ள நம்பர் கிடைச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து கழிச்சு போடுங்க, பின்னாடி வந்து கூட்டி போடுங்க. ஸோ அனைத்து நம்பரும் கண்டினியூஸாக கிடைச்சிடும். நெக்ஸ்ட், பி மைனஸ் ஏயின் 30% ஏ பிளஸ் பியின் 18% சமம் எனில் ஏ இஸ்ட் பி ஆனது எதற்கு சமம் கேட்கிறான். ஓகே பாருங்க, பி மைனஸ் ஏவா, அப்ப பி பி மைனஸ் ஏ இன் 30% என்பது ஏ பிளஸ் பி இன் 18% சமம். ஓகே, இப்ப என்ன பண்ணலன்னா இந்த 30% அங்கிட்டு கொண்டு வகுத்துல ஆயிருமா. அப்ப பி மைனஸ் ஏ டிவைடட் பை இங்க ஏ பிளஸ் பி என்ன வச்சுக்கலாம், பி பிளஸ் ஏன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா கூட்ட தான் போறோம். ஏ பிளஸ் பினாலும் ஒண்ணுதான், பி பிளஸ் ஏனாலும் ஒண்ணுதான். ஓகே, அப்ப இந்த பக்கம் 18 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 30 போச்சுன்னா வகுத்துல போயிடும். ஓகே, இப்ப பாருங்க பி மைனஸ், அதாவது ரெண்டு நம்பர் கழிச்சா 18, ரெண்டையும் கூட்டினா 30. ஓகேவா, அப்ப கூடுதல் 30, வித்தியாசம் 18. எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து எப்படி ஆன்சர் பண்ணும். இப்ப பி எப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ரெண்டையுமே கூட்டி பாதி ஆக்குனா பி கிடைக்கும். ரெண்டையுமே கூட்டி பாதி ஆக்குங்க, எவ்வளவு வரும் 48. 48ல பாதி எவ்வளோ 24. ஓகே, பி 24னா அப்ப இன்னைக்கு ஏ எவ்வளவு வரும் பாருங்க. இதை பாதி பி ஏ வெட்டணும்னா கழிச்சுட்டு பாதி ஆக்கணும். ஓகே, இதை கழிச்ச எவ்வளவு 12, 12ல பாதி எவ்வளோ 6. ஓகேவா, எப்படி கண்டுபிடிச்சோம் புரியுதுங்களா. அப்ப பி மதிப்பு ஏ மதிப்பு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பி எவ்வளவு 24, ஏ வந்து எவ்வளோ 6. ஓகேங்களா, இப்ப எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க பாருங்க, ஏ இஸ்ட் பி தான் கேட்கிறாங்க. ஓகேவா, அப்ப ஏ இஸ்ட் பி, ஏவோட மதிப்பு 6, பியோட மதிப்பு 24. அப்ப அடிச்சவளவு வரும் 1:4. ஆன்சர் 1:4. அவ்வளவுதான். ஸோ என்ன பண்றோம், பி மைனஸ் ஏ கொடுத்தனால இது பி பிளஸ் ஏவா மாத்திக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆன்சர் 1:4. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, எக்ஸின் 30% என்பது ஒய்யின் 60%க்கு சமம் எனில் எக்ஸ் இஸ்ட் ஒய் என்ன. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள்பா. நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, 30% 60% கொடுத்தானா இதை அப்படியே திருப்பி போடுங்க, 60:30 வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். 30 60 எப்படி எழுதுறோம், 60 30 எழுதணும். அவ்வளவுதான். இப்ப அடுத்த எவ்வளவு வரும், 2:1. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாலே அந்த நம்பர் எந்த ஆர்டர் இருக்கோ அதை அப்படியே திருப்பி போடுங்க. 30 60னா 60 30, 2 5னா 5 2, சிம்மர் போட்டாலும் உங்களுக்கு எக்ஸ் இஸ்ட் ஒய் கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் 162 × 162 மைனஸ் 18 × 18 டிவைட் பை 144. ஓகே, இங்க பாருங்க 160 2 முறை. அப்ப என்ன பண்ணலாம், ஏவோட மதிப்பு 162 வச்சுக்கலாம், பியோட மதிப்பு 18 வச்சுக்கலாம். அப்ப என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். ஓகேவா, அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி வந்துருச்சாலே கீழே கண்டிப்பா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒண்ணு கூட்டி போட்டுக்கலாம் இல்லைன்னா கழிச்சு போட்டுக்கலாம். ஓகேவா, இங்க 144 கொடுத்துக்கலாம். இப்போ 144 உங்களுக்கு எப்போ வரும் பாத்தீங்கன்னா 162ல இருந்து 18 கழிச்சீங்கன்னா தான் 144 கிடைக்கும். ஓகேவா, அப்ப கீழே நமக்கு என்ன கொடுத்தாங்க அர்த்தம், ஏ மைனஸ் பி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப கீழே ஏ மைனஸ் பி கொடுத்தானா நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா ஏ பிளஸ் பி. ஏன்னா 144ங்கிறது எனக்கு எப்போ வரும் பாத்தீங்கன்னா ஏல இருந்து பிஏ கழிச்சாதான் கிடைக்கும். ஏன்னா ஏவோட மதிப்பு 162, பியோட மதிப்பு 18. 160ல 18 போச்சா 144. அப்ப கீழே என்ன கொடுத்தாங்க, ஏ மைனஸ் பி. அப்ப கீழே ஏ மைனஸ் பி கொடுத்தானா நீ கண்டுபிடிக்க வேண்டியது ஏ பிளஸ் பி. கீழே ஏ பிளஸ் பி கொடுத்தாங்கன்னா நீ கண்டுபிடிக்க வேண்டியது ஏ மைனஸ் பி. ஓகே, அவ்வளவு சிம்பிள். இப்ப ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கலாம். அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ 162, பியோட மதிப்பு எவ்வளோ 18. அப்ப ரெண்டுமே கூட்டின எவ்வளவு வரும் 180. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, மைனஸ் 1/3 × 5/4 பிளஸ் பிராக்கெட் ஆஃப் 3/5 வகுத்தல் 1/2 மைனஸ் 1/4. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதை சுருக்குவோம். இதை சுருக்க என்ன வரும், இது 1/2னா அரையா, 1/4னா காலா. அப்ப அரையில கால் போச்சு வரும், கால் தான் ரிப்பீட் ஆகும். ஓகே, அப்ப அரையில கால் போச்சுன்னா கால் தான் வரும். அப்ப 3/5 வகுத்தல்
1/4. ஓகே, இப்ப வகுத்துல இருந்து எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? இத பெருக்கலா போட்டேன்னா இது தலைகீழா மாறும், அவ்வளவுதான். அப்ப 3/5 இன்ட்டு 4/1. என்னாச்சும் பாத்தீங்களா? இந்த வகுத்தல பெருக்கலா போட்டேன்னா பின்னாடி உள்ளது தலைகீழா மாறிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப ஆன்சர் பண்ணுங்க. இந்த 5 வச்சு எங்க அடிக்க முடியாது, மேல பெருக்குங்க. முன்னாங்க 12 5. ஓகே, அப்ப இந்த மொத்த பிராக்கெட்டுக்கு ஆன்சர் 12/5. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இந்த பிராக்கெட்டை சுருக்குங்க. ஓகே, ரெண்டுமே பெருக்கல தானே இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு வரும்? அப்படியே பாருங்க, -5 இங்க எவ்வளவு 12, -5 கீழே எவ்வளவு 12. ஓகேவா? அப்ப இந்த பிராக்கெட்டுக்கான ஆன்சர் -5/12. இந்த பிராக்கெட்டுக்கான ஆன்சர் எவ்வளவு வருது? 12/5. ஓகே, ரெண்டுமே என்ன பண்ணும்? கூட்டணும். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இங்க எவ்வளவு வரும்? -25 இங்க பிறகுனா +144. இது ரெண்டையும் பிறகுனா 60. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? 144 25 போச்சுன்னா எவ்வளவு வரும் பார்ப்போம். எவ்வளவு வரும்? 119 வகுத்தல் 60. அப்ப 119 எத்தனை 60 இருக்கும்? ஓர் 60ஆ 60. மீதி எவ்வளோ? 59 கீழே 60. அப்ப ஆன்சர் 1/59/60. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஓர் 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் ஆனது 5:3 என்ற விகிதத்தில் கலந்துள்ளன. அதிலிருந்து 4 லிட்டர் கலவைக்கு பதிலாக 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால் அமையும் புதிய கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன? ஓகே, ஸோ ஒண்ணுமே கிடையாதுப்பா. ஸோ இந்த 20 லிட்டர் இருக்குல்ல, அந்த 20 லிட்டர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து 4 லிட்டர் கலவையை சேர்க்கறது பதிலா 4 லிட்டர் பாலா சேர்த்துட்டாங்களாம். அப்ப என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, அந்த 20 லிட்டர்ல நான் பிரிக்க போறேன். 16 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கலவை, 4 லிட்டர் பாத்தீங்கன்னா சுத்தமான பால், அவ்வளவுதான். ஓகே, மொத்தம் 20 லிட்டர்ல 4 லிட்டர் கலவையை சேர்த்தாங்கன்னா மொத்தம் 20 லிட்டர் கலவையா இருந்திருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, அந்த 4 லிட்டர் கலவைக்கு பதிலா 4 லிட்டர் பாலவே சேர்த்துட்டாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன், இந்த கலவையை இதனால் பிரிக்க முடியும், பாலை நான் பிரிக்க போறது இல்லை. ஓகேவா? இப்ப கலவை வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, பால் வந்து 5 பங்கு, தண்ணி வந்து 3 பங்கு இருக்கு. ஓகேவா? பால் தண்ணி. ஓகே, அப்ப மொத்தம் எத்தனை பங்கு ஆயிடுச்சு? 8 பங்கு. அப்ப 8 பங்கு தான் எனக்கு 16 லிட்டர். அப்ப 8 பங்கு 16 லிட்டர்னா ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 2 லிட்டர். ஓகேவா? 8 பங்கு 16னா ஒரு பங்கு எவ்வளோ? 2. அப்ப 5 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 10 லிட்டர். 3 பங்கு எவ்வளவு வரும்? 6 லிட்டர். அப்ப பால் வந்து 10 லிட்டர் இருக்கும், தண்ணி வந்து 6 லிட்டர். முக்கியம் இந்த கலவையில 16 லிட்டர் கலவையில பால் 10 லிட்டர், தண்ணி வந்து 6 லிட்டர். இப்ப பால் இதுல ஒரு 4 லிட்டர் இருக்குல்ல, ஓகேவா? இங்க ஒரு 10, இங்க ஒரு 4, எவ்வளவு ஆயிடுச்சு? 14 லிட்டர் பால், தண்ணி வந்து எவ்வளோ? 6 லிட்டர். ஓகே, எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? பால் மற்றும் தண்ணீர் விகிதம் கேட்டாங்க. பால் மற்றும் தண்ணீர் தான். 14:6. இது சுருக்கலாமா? 7:3. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 11 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் மற்றும் 61 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? ஓகேவா? 3 பக்கங்களும் வெவ்வேறையா இருக்கிறது. என்ன முக்கோணம்? அசம பக்க முக்கோணம். அப்ப அசம பக்க முக்கோணத்துக்கு பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா √S S minus A S minus B S minus C. ஓகே, ஏனா 11, பினா ஏனா 11, பினா 60, சினா 61. அப்ப இது எஸ்ன்னு என்ன பாத்தீங்கன்னா, எஸ்னா ஒண்ணுமே இல்லை, இந்த 3 மதிப்புமே கூட்டிட்டு பாதியாகணும், அவ்வளவுதான். A plus B plus C by 2. ஓகே, 3 நம்பர் கூட்டுவோம். 11 60 61 வகுத்தல் 2. அப்ப கூட்டின எவ்வளவு வரும்? 132ல பாதி எவ்வளோ? 66. அப்ப எஸ் ஓட மதிப்பு எவ்வளோ? 66. அப்ப எஸ் மதிப்பு இங்க அப்ளை பண்ணுங்க. √66 66 minus 11 66 minus 60 66 minus 61. ஓகே, இப்ப √66 இன்ட்டு 66ல 11 போச்சுன்னா 55 இன்ட்டு 66 60 போச்சுன்னா 6 இன்ட்டு 66 61 போச்சுன்னா 5. ஓகே, இப்ப திரும்ப என்ன பண்ண போறோம், இந்த 66 55 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா, 11 6 66 இன்ட்டு 11 5 55 இன்ட்டு
6 இருக்கு, 5 இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்னா நான் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம், 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கலாம். அப்ப இங்க ஒரு 11, இங்க ஒரு 11. அப்ப 2 11க்கு ஒரு 11 வெளியே எடுத்தாச்சு. இங்க ஒரு 5, இங்க ஒரு 5. 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்தாச்சு. இங்க ஒரு 6, இங்க ஒரு 6. 2 6க்கு ஒரு 6 வெளியே எடுத்தாச்சு. வேற எதுவும் உள்ள இருக்கா? வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்ப 11 5 6 இருக்குங்க. 11 5 55. 55 இன்ட்டு 6 எவ்வளவு வரும்னா 330. ஸோ ஆன்சர் 330 சதுர சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளை கொண்ட இரு தொடர்களில் t இன் மதிப்பை காண்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் மேல உள்ளது பார்த்தீங்கன்னா இருக்கு 5 13 29 61 125 250. ஓகே, ஃபர்ஸ்ட் மேல சீக்வன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 13க்கு எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 கூட்டியிருக்காங்க. எவ்வளவு கூட்டுறாங்க? 8. அப்ப 13ல இருந்து 29க்கு என்ன பார்த்தீங்கன்னா 16 கூட்டியிருக்காங்க. 29ல இருந்து 61க்கு என்ன பண்ணா 32 கூட்டியிருக்காங்க. 61ல இருந்து 125க்கு 64 கூட்டியிருக்காங்க. இங்க எவ்வளவு வரும்னா 128. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா 8, அதை டபுள் ஆகுனா 16, அதை டபுள் ஆகுனா 32, அதை டபுள் ஆகுனா 64, அதை டபுள் ஆகுனா 128. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 8ங்கிறது எப்படி போடுறாங்க பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 3 கூட்டினாதான் 8. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் கீழே கண்டுபிடிக்க போறோம். இப்ப 7, அப்ப 7 இருந்து என்ன பண்ண போறேன்? 3 கூட்ட போறேன். 7 3 கூட்டினா வரும் 10. அப்ப 7 3 கூட்டினா 10. அப்ப இங்க என்ன வரும்? 17. ஓகே, அப்ப a ஓட மதிப்பு 17. b c d e. ஓகே, a ஓட மதிப்பு 17. ஃபர்ஸ்ட் 10 கூட்டுறோம். ஏன் 10 கூட்டுறோம்? ஏன்னா 5ல இருந்து 3 கூட்டினா 8. அப்ப 7ல இருந்து 3 கூட்டினா 10. அப்ப 7ல இருந்து 10 கூட்டினா 17. ஓகே, 10க்கு அப்ப எதனா கூட்டுவேன்? 20 கூட்டுவேன். ஏன்னா டபுள் டபுள் ஆகும்ல. 20 கூட்டினா எவ்வளவு வரும்? 37. ஓகே, அடுத்து 20க்கு அப்ப எதை கூட்டுவேன்? 40 கூட்டுவேன். அப்ப எவ்வளவு வரும்? 77. 40க்கு அப்ப எதை கூட்டுவேன்? 80 கூட்டுவேன். 77 80 கூட்டினா வரும் 157. அடுத்து 160 கூட்டுவேன். அப்ப கூட்டினா வரும் 317. ஓகேங்களா? அப்ப எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? டியோட மதிப்பு தான் கேட்டாங்க. அப்ப டி உடைய மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 157 வரும். எவ்வளவு வரும்? 157. இதுதான் கான்செப்ட். சரி, நம்ம நிறைய முறை கான்செப்ட் பார்த்தோம். ஆக்சுவலா பார்த்தா இந்த கான்செப்ட் இந்த இதுல போய் தான் எடுத்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 6 ஆட்கள் ஒரு வேலையை 50 நாள்ல முடிக்க முடியும். 10 ஆட்கள் எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிப்பார்கள்? ரொம்ப சிம்பிள். 6 ஆட்கள் 50 நாள் அப்படின்னா 10 ஆட்கள் எத்தனை நாள் முடிப்பாங்க? ஓகேவா? நாட்கள் வந்தாலும் என்னது? எதிர் விகிதம் தான். நாட்கள் வந்தாலும் எதிர் விகிதம் என்ன பண்ணுவோம்? இதை அப்படியே டிவைட் பண்ணுவோம், பெருக்குவோம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, அவ்வளவுதான். அப்ப 6 30 நாட்கள்ல முடிப்பாங்க, அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் சி, 30 நாட்கள்ல முடிப்பாங்க. நெக்ஸ்ட், கனசதுரத்தின் பரப்பு 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவு காண்க. அப்ப கனசதுரத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா a கியூப். அப்ப பக்க அளவு தெரிஞ்சாதான் நான் கியூப் பண்ண முடியும். பக்க அளவு கொடுக்கலாம். பட் என்ன பண்றாங்க? பரப்பு கொடுத்துருக்காங்க. சரி, பரப்பதும் பொதுவான பரப்பதும் ஆக்சுவலா என்ன பரப்பு? மொத்த பரப்பு பொதுவான அர்த்தம். எனக்கு எதுவுமே மென்ஷன் பண்ண அர்த்தம் மொத்த பரப்பு தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப 6a ஸ்கொயர். அப்ப 6a ஸ்கொயர் எனக்கு எவ்வளவு? 384. அப்ப 6 6 36, மீதி 2 24, 4. அப்ப a ஸ்கொயர் எவ்வளவு வருது? 64. அப்ப a ஸ்கொயர் 64னா a ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? 8. அப்ப a ஓட மதிப்பு நம்ம தெரிஞ்சிருச்சு, இங்க அப்ளை பண்ணலாம். அப்ப 8 கியூப். அப்ப 8 கியூப் எவ்வளவு வரும்? 512. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 512 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட், ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, வித்தியாசம் கேட்கிறாங்க. அப்ப இங்க எத்தனை ஆண்டுகள் பார்க்கணும்? எத்தனை ஆண்டு? 2 ஆண்டுகள். அப்ப 2 ஆண்டுகள் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா CI minus SI is equal to PR squared by 100 square. ஓகே, அப்ப B என்னது? அசல் மதிப்பு. அசல் மதிப்பு எவ்வளோ? 8000 இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ? 10%. அப்ப 10% போடணும், 2 முறை போடலாம். வகுத்தல் 100 ஸ்கொயர்னா 100 2 முறை போடுங்க. இப்ப அடிங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இங்க 2 ஜீரோக்கு கீழே 2 ஜீரோ. ஸோ அப்ப என்ன ரிமைனிங் இருக்கு? 80. அப்ப வித்தியாசம் எவ்வளவு வரும்? 80 ரூபா வரும். அவ்வளவு.
நெக்ஸ்ட் 24 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகரத்தின் பரப்பு. ஓகே, ஒரு கூம்பு தயாரிக்க போறாங்க, அதோட தேவையான இரும்பு தகரத்தின் பரப்புன்னு கேட்டாங்கன்னா கூம்புடைய மொத்த பரப்பை நீங்க கண்டுபிடிக்கணும். மொத்த பரப்பு கண்டுபிடி ஃபார்முலா பை ஆர் எல் பிளஸ் ஆர். ஓகே, பையினா 22 பையிலு, ஆரம்னா 7 சென்டிமீட்டர். இந்த எல்னா என்ன தெரியாது. ஓகே, எல் என்ன பார்த்தா சாய் உயரம். எனக்கு உயரம் தான் கொடுக்குறாங்க, சாய் உயரம் கொடுக்கல. அப்ப எல்லோட மதிப்பு நீங்க கண்டுபிடிக்கணும். எல்லோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ ரூட் ஆஃப் ஆர் மதிப்பு எவ்வளோ, ஆர் மதிப்பு எவ்வளோ, அப்போ 7 ஸ்கொயர் பிளஸ் உயர மதிப்பு எவ்வளோ 24 ஸ்கொயர். அப்போ 7 ஸ்கொயர் 49 பிளஸ் 24 ஸ்கொயர் 576. ரெண்டையும் கூட்டினா எனக்கு எவ்வளோ அப்படின்னா 625. அப்போ வெளியெடுத்தா 25. அப்போ சாய் உயர மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது 25 வரும். அப்போ ஏழோட மதிப்பு 25. ஓகே, இப்போ அப்ளை பண்ணுவோம். 22/7 இன்ட்டு ஆறு மதிப்பு எவ்வளோ 7 இன்ட்டு சாய் உயரத்தையும் என்ன பண்ணும் ஆரத்தையும் கூட்டணுமா. அப்போ சாய் உயரம் 25, ஆரம் ஒரு 7, அப்போ கூட்டின எவ்வளோ வரும் 32. ஓகேங்களா, இப்போ 7க்கு 7 கேன்சல். இப்போ 22 32 பெருக்கும். 32 22 பெருக்கின வரும் 64, திரும்ப 64. 4 10 இங்க வரும். ஸோ ஆன்சர் வருது 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான்ப்பா ஆன்சர், ஆப்ஷன் ஏ 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி 90 ரூபாய். அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி விகிதம் எனில் தனி வட்டி எவ்வளவுங்கிறோம். சரி, ரொம்ப சிம்பிள். தொகையே கொடுக்காம நான் தொகையை கண்டுபிடிக்காம தனி வட்டி கண்டுபிடிக்க போறேன். எப்படின்னு பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் செட் பண்ண பாருங்க. 6% 3 ஆண்டுகளா, இதை அப்படியே பெருக்குங்க. 6 3 18. அப்ப 18% தான் உங்களுக்கு 90 ரூபாய். அதே மாதிரி 6 ஆண்டுகளுக்கு 7%, 6 எவ்வளவு வரும் 42%. அப்ப 42%க்கு எவ்வளவு வட்டி கிடைக்குன்னு பாருங்க. ஏன்னா தனி வட்டிங்கிறது ஸ்டாண்டர்டான வட்டி தான், மாற போறதே. ஓகேவா, அப்ப 6 3 பேருக்குன்னா 18% 90. அப்ப 6 7 பேருக்குன்னா 42. 42% எனக்கு அவ்வளவு வரும். ஓகேவா, இப்ப சதவீதம் தான் நேர்விகிதம் தானே. அப்ப தலைகீழ போடுவோம். 48/2/18 இன்ட்டு 90. இப்ப அடிக்கலாம். 9 18 9 90. 1 2 இங்க 5. அப்ப 42 5 வரும் 210. அப்ப வட்டி எவ்வளவு கிடைக்கும் 210 ரூபாய் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% என்னும் போது 2.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% என்னும் போது 3 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட 20 குறைவு எனில் அந்த தொகையை காண்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு வட்டி கண்டுபிடிக்கணும், இதுக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ 20 ரூபா. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. வட்டி மீது எவ்வளோ 12, எத்தனை வருஷம் 2.5 வருஷம், வகுத்தல் 100 மைனஸ். அதே மாதிரிங்க அசல் மதிப்பு தெரியாது. 10% வட்டி 3 ஆண்டுகள் வகுத்தல் 100. இங்கிட்ட எவ்வளவு வித்தியாசம் எனக்கு எவ்வளோ 20 ரூபாய். இப்ப என்ன பண்ணலாம், மேல உள்ளது பாருங்க. 12 2 எவ்வளவு வரும் 30b வகுத்தல் 100 மைனஸ் இங்க பாருங்க வரும் 35b வகுத்தல் 100 ஈக்குவல் டு 20. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 100 காமனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேல என்ன வருது 30b மைனஸ் 35. இதுக்கான வித்தியாசம் எவ்வளோ 5b. அப்ப 5b பை 100 ஈக்குவல் டு எவ்வளோ 20. அப்ப இப்ப 5b ஈக்குவல் டு 2000. 100 மேல பண்ணா பெருக்கிறோம். இப்ப அடிங்க 5 5 இங்க அடிச்சா 4 5 20 2 0. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் எனக்கு வரும்பா. அந்த தொகை எனக்கு எவ்வளோ 400 ரூபாய். இப்போ 20 ரூபா குறைவு 20 ரூபா அதிகம் சொன்னாலே அந்த இரண்டுக்குள்ள வித்தியாசம் அந்த அமௌண்ட் அர்த்தம். நெக்ஸ்ட், ABC என்ற 3 நபர்கள் ஒரே புள்ளியில் ஒரே திசையில் மற்றும் ஒரே நேரத்தில் வட்டமாக உள்ள விளையாட்டு திடலில் ஓடுகிறார்கள். அதில் A என்பவர் 252 நொடிகளிலும், B 308 நொடிகளிலும், C 198 நொடிகளிலும் விளையாட்டு திடலை சுற்றுகிறார்கள். அவர்கள் மூவரும் எப்பொழுது கிளம்பிய இடத்தில் சந்திப்பார்கள் அப்படின்னு யோசிக்கலாம். எப்பொழுது ஒன்றாக சந்திப்பார்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலே நீங்க என்ன பண்ணா கொடுக்கப்பட்ட இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான்ப்பா.
என்ன நம்பருக்கு 252 308 198. எதால் அடிக்கலாம் பாருங்க. 2ஆல் அடிப்போம். 2ஆல் அடிச்ச எவ்வளவு வரும்? 1 2 6. இங்க அடிச்சோம்னா 1 5 4. அடுத்து 9 9. இப்ப எதால் அடிக்கலாம் பாருங்க. 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிக்க முடியுமா? இங்க எதாவது அடிக்கலாம். 8 9. இங்க அடிக்க முடியாது. 3ஆல் அடிப்போம். 4 2. இங்க அடிக்க முடியாது. இங்க அடிச்சோம்னா 3 3. அடுத்து திரும்பி 3 அடிச்சோம்னா இங்க 14 154. இங்க 11. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்னா 14ஆல் அடிக்கலாம். ஒரு 14 14 11 14 154. இங்க ஒரு 11. திரும்ப ஒரு 11 அடிச்சோம்னா எல்லாமே ஒன்னா மாறி. அப்ப இங்க என்ன நம்பர் இருக்கு? 2 அடுத்து 3 அடுத்து 3 அடுத்து 14 அடுத்து ஒரு 11. இதை ஃபுல்லா பெருக்குவோம். 2 3 6 6 3 18 18 இன்ட்டு 14 எவ்வளவு வரும்? 32 3 4 1 4 3 7. அடுத்து 8 இங்க 1. அப்ப 2 15 2 252. இங்க ஒரு 1. 252 11 பெருக்குனா எவ்வளவு வரும்? 2 5 2 2 5 2. அப்ப 2 7 7 2. அப்ப எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 2772 நொடி. அப்ப நொடி என்ன பண்ண போற? நிமிடமா மாத்தலாம். எப்படி நிமிடம் மாத்தணும்? 2772 60ஆல் அடிங்க. நீங்க 60ஆல் அடிச்சுன்னா டைரக்டான 60ஆல தான் நீங்க அடிக்கணும். ஓகேவா? ஓர் 60 60. 277 4 60 240. மீதி 37. பின்னாடி ஒரு 2. ஓகேவா? 372ல எவ்வளவு 60 இருக்கும்? 6 60 360. மீதி எவ்வளவு? 12. அப்ப 46 நிமிடம் 12 நொடி. 46 நிமிடம் 12 நொடி எங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். 46 நிமிடம் 12 நொடி. நெக்ஸ்ட், விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, இந்த கொஸ்டின் மார்க் இந்த நம்பர் தான் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் எப்படி வந்து பார்த்தா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 ஸ்கொயர் பண்றாங்க, 3 ஸ்கொயர். ஓகேவா? இந்த 2 காம்பினேஷன் இருக்கும். ஓகே, 6 ஸ்கொயர் பண்றோம், 3 ஸ்கொயர் பண்றோம், ரெண்டையும் கூட்டுறோம். மைனஸ் ஆஃப் அடுத்து இந்த 2 நம்பர் 4 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். ஓகே, எவ்வளவு பாருங்க. 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. இங்க ஒரு 9 மைனஸ் இங்க 4 ஸ்கொயர் 16 2 ஸ்கொயர் 4. அப்ப எவ்வளவு வருது? 45 மைனஸ் 20. அப்ப எவ்வளவு வருது? 25. ஓகேங்களா? அப்ப கான்செப்ட் அது ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் ஸ்கொயர் பண்ணி கூட்டுறோம், அடுத்து இந்த 2 நம்பர் ஸ்கொயர் பண்ணி கூட்டுறோம், ரெண்டுமே கழிச்சோம்னா நடுவில் நம்பர் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே பாருங்க, 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121. 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49 மைனஸ் இப்போ இந்த 2 நம்பர் 6 6 36. 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. இப்போ எவ்வளோ வரும்? 121 49. 130 170 மைனஸ் இங்க எவ்வளோ வரும்? 100. அப்போ 100% எவ்வளோ வரும்? 70 வருதுங்களா? அப்போ 25 வருது, 70. அப்போ கான்செப்ட் என்னது? இந்த 2 நம்பர் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், இந்த 2 நம்பர் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், லாஸ்ட்டை கழிச்சா இந்த நம்பர் கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஸ்கொயர் பண்ணி கூட்டுவோம். 4 ஸ்கொயர் 16. 1 ஸ்கொயர் 1 மைனஸ் ஆஃப் இங்க என்ன நம்பர் தெரியாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. இதுக்கான ஆன்சர் எவ்வளோ? மைனஸ் 12. இப்போ வரும் 17 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 ஈக்குவல் டு மைனஸ் 12. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போயிடும். இப்போ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரா மாறிடும். இந்த மைனஸ் 12 வந்துச்சுன்னா பிளஸ் 12. ஓகேவா? அப்போ 17 பிளஸ் 12 29. 29 25 போச்சுன்னா 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 4 அப்படின்னா எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 2. அப்போ கீழே எனக்கு எந்த நம்பர் இருக்கலாம்? 2 நம்பர் தான் இருக்க முடியும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், பின்வரும் படத்தில் விடுபட்ட மதிப்பை காண்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இங்க பாருங்க, கண்டினியூஸா ஒரே நம்பர் 4 4. என்ன அர்த்தம்? 4 1ஆல பெருக்கிருப்பாங்க, அடுத்து 2ஆல பெருக்கிறாங்க, அடுத்து 3ஆல பெருக்கிறாங்க, அடுத்து 4ஆல பெருக்கிறாங்க, அடுத்து 5ஆல பெருக்கிறாங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? 6ஆல பெருக்கணும். அப்ப 480 6ஆல பெருக்கணும். எவ்வளவு வரும்? 48. இங்க 4 24 28. ஆன்சர் வரும்
2880. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 3 எண்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீ சீமா 2400 எனில் அவற்றின் மீ போவா கேட்கிறாங்க. இப்ப மீ போவா கேட்டாங்கன்னா மீ சீமா மேல போடுங்க, அந்த எண்களை கீழே போட்டு அடிங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப பாருங்க, மீ சீமா மதிப்பெவ்வளோ 2400 வகுத்தல் அந்த நம்பர் என்னது 3 × 4 × 5. இப்போ அடிங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்ட். ஓகே பாருங்க, 1 3 3 8 3 24 2 0. அடுத்து 1 4 4 2 4 8 2 0. அடுத்து 1 5 5 4 5 20 0. ஸோ ஆன்சர் வருது 40. அப்ப மீ போவா மதிப்பு எனக்கு எவ்வளோ 40. அவ்வளோதான்ப்பா. மீச்சிய மதிப்பு மேலே போடுங்க, அந்த எண்களை கீழே போட்டு அடிங்க, உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. மேலும் இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.